அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவில் ஸ்டைலில் எப்படி சக்கரை பொங்கல் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம நார்மலாக வீட்டில் பொங்கல் செய்வோம், ஆனால் கோயிலில் செய்கிற சக்கரை பொங்கல் எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1 கப்பு பச்சரிசி. இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நான் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். ஒரு 3 கப் அளவு, ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா குலைவாக வெந்தால் தான் உங்களுக்கு அது கடைசியில் வெல்லம் சேர்த்து கிளறும் போது உங்களுக்கு நல்லா குலைவாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு வெல்லத்தில் ஒரு 1/4 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துட்டு வெள்ளைப்பாகு கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வெந்துருச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம். மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சக்கரை இந்த வெள்ளைப்பாகு சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அரிசியாகவே இருக்கும். ஸோ வேகாத மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை எடுத்து இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். ஸோ வெள்ளத்தை நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அதில் கசடு ஏதாவது இருந்தால் அப்படின்னா நல்லா ஃபில்டர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கல் மண் எதுவுமே வாயில் படாமல் இருக்கும். ஸோ நல்லா கிளறிக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணிடணும், நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டுமே. அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் ஆகிடுச்சு, ஓரளவு மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதில் லேசாக கட் பண்ண தேங்காய், அதாவது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையும் இந்த நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லமும் அந்த அரிசியும் நல்லாவே சேர்ந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காவை நல்லா துருவிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெய்யில் வறுத்ததுக்கும் இந்த பொங்கலோட இனிப்பில் மிக்ஸ் ஆனதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி இல்லைனா ஏலக்காவை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஜாதிக்காய். இதுதான் மெயினாக நம்ம சக்கரை பொங்கலில் சேர்க்க வேண்டியது. கோயில் சக்கரை பொங்கலெல்லாம் இதை தான் சேர்ப்பாங்க. ஸோ ஜாதிக்காவை லேசாக 2-3 உரசிட்டு நீங்கள் அதை இதோட சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் அந்த ஸ்மெல் தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இதை சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து கடைசியாக இறக்கும் போது நீங்கள் சேருங்க. அப்போ தான் வாசனையாக கோவில் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே நெய்யோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் தளன்னு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா கட்டியாகாமல் ஓரளவுக்கு கொலன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரியாக கட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்